வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பேப்பர் வச்சு ரொம்பவே அழகான ஈஸியான ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சேனலை பார்த்து ஏதாவது நீங்கள் கிராஃப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே வர இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் பண்ண கிராஃப்டோட ஃபைனல் பிக்சர் எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா நான் சேனலில் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் டைம் கிராஃப்ட் பண்ணிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் தான் வேணும். டிஷ்யூ பேப்பர் வந்து ஸ்கொயர் சைஸில் 4 இது கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாக வந்து பாதியாக மடிச்சுட்டு அதையும் இப்படி இன்னொரு க்ராஸாக மடிச்சுக்கோங்க. அப்போ வந்து ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். மறுபடியும் இன்னொரு தடவை மடிச்சுக்கணும். ஸோ மொத்தம் 3 தடவை மடிக்கணும். இப்படி ஓப்பனாக இருக்கிற பக்கம் வெளிப்பக்கமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பென்சில் எடுத்து இப்படி மேலே வந்து இப்படி வளைவாக ஒரு ஆர்க் மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு அதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா மொத்தம் 4 பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துடலாம். 2 தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 2 இதை அப்படியே வச்சுட்டு இன்னொரு 2 இதை மடித்து ஏற்கனவே நம்ம கட் பண்ணதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணணும். ஏன்னா இது உள்ளே வைக்க போகிற பெட்டல்ஸு, அதனால கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வளைவாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பெருசு 2 சின்னது இருக்கும். ஸோ மொத்தம் 4 இதையுமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பெருசை வந்து நம்ம ஒட்டணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் இப்படி கத்திரியோட ஒரு சைடை பிடிச்சி இப்படி லைட்டாக அப்படி நீவி விட்டிங்கன்னா அந்த பேப்பர் அழகாக அப்படி மடிஞ்சு வரும். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். அதனால தான் ஸோ இந்த மாதிரி அதோட ஓரங்கள்லாம் நல்லா அப்படி சுருண்டு வர மாதிரி இருக்கும். இப்படி லைட்டாக மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக மெதுவாக அப்படி நீவி விடுற மாதிரி இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா அது அப்படியே வளைஞ்சிக்கும். இதே மாதிரியே 4 இதுக்குமே நம்ம இந்த மெத்தடில் நம்ம பண்ணி வச்சுக்கணும். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ பெரிய பெட்டல் எடுத்து அதுக்கு நடுவில் கொஞ்சமாக க்ளூ போட்டு இன்னொரு பெருசை ஒட்டணும். ஒட்டும் போது ஏற்கனவே கீழே இருக்கிறதுக்கு கேப்பில் இந்த பெட்டல்லாம் வந்து போகிற மாதிரி ஒட்டணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் க்ளூ போட்டு அடுத்து சின்னதாக உள்ளதை ஒட்டணும். அதுக்கு சென்டரில் இன்னும் கொஞ்சம் க்ளூ போட்டு இன்னொன்று கடைசியாக இருக்கு இல்லையா, அதையும் ஒட்டிடலாம். ஸோ ஒட்டினதுக்கப்புறமா ஏதாவது இந்த மாதிரி மூடி இதை எடுத்துட்டு இதை நம்ம பண்ணி வச்சுருக்கிற பூவை அப்படி கவுத்தி போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஒரு குழியாக கிடைக்கும் நடுவில். அதுக்கப்புறம் எல்லோ கலர் பேப்பர் கொஞ்சமாக எடுத்து நான் மடித்து வச்சுருக்கேன். அதை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் போதும். அதுக்கப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் நிறையவே க்ளூ போட்டுக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் போட்டுட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லோ கலர் பேப்பரை அப்படியே எடுத்து அதில் தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு எக்ஸஸாக உள்ளதெல்லாம் தட்டிட்டோம்னா அந்த ஏற்கனவே நம்ம க்ளூ போட்டதில் கொஞ்சம் பேப்பர் ஒட்டி இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நேச்சுரல் லுக்கில் அழகாக நம்மளுக்கு பூ வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.